ஏண்டா என்னத்தான் உனக்கு நினைப்போம்? எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது, மூளையா கழிச்சு வச்சுட்டு வந்துருக்கேன். இவளை கட்டுனண்டா. சரி சரி, கட்டணவன் வந்தா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன். அதனால கேட்டுட்டு வாடா பாவி சண்டாளா. போய் பாரு கொண்டாடி அடி என்னுடைய நாமதயம்தான் ரம்பை 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 என்று அறிந்து கொண்டாயா? ஓ, ரம்பை ஊர்வசி மேனிக்க துளோர்தமை உங்களுடைய பேரு. ஆமா, நீங்கள் அக்கா தண்ணி 7 பேரு. எல்லாம் தேவலோகத்தில் நாட்டியமாடி பெண்கள். அதுக்குள்ள அங்க போயிட்டியா? நீங்க தான் இப்ப வந்திருக்கிறீங்க. நீங்க இப்ப யாரு பாக்கணும், உங்களை யாரு அழைத்திருக்கிறார்? அதுக்குள்ளயா? இப்படித்தான் பிறந்தேன். எப்படி பிறந்தீங்க? எனக்கு தெரியுமாடா? உங்க அம்மாளுக்கு மருத்துவ வச்சுக்கா நான் வந்தேன் கிடையாத. அப்படியா? நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, எங்க வளர்ந்த அப்படின்னு நீ சொன்னால்தான் எனக்கு தெரியும். அப்படியா? இருந்தாலும் இருக்கட்டும், சொல்ற பத்திரமா கேட்டுட்டு வாடி. நான் கேட்கிறேன்.
போன்ற ஒரு பெண்ணு நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சுச்சாடி சுந்தரம்? ஏமா நீங்க சொன்னால்தாமா புரியும். நீ இது வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் கள்ள புருஷன் காடி கொடுத்துருந்த. கள்ள புருஷன் கிடையாது, கள்ள கூத்தி ஆகிட்ட கொடுத்து அடி ஆதி காலத்துல தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமா திருப்பாக்கடலை பாண்டமாக கொண்டு மேருமலையை மத்தாக கொண்டு வாசி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு அமிர்தம் கடந்தன. எப்படி தேவர்கள்லாம் ஒன்று கூடி அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அமிர்தம் கடைசார்கள். என்ன ஆச்சு? அடி அந்த வாசி என்னும் பாம்பை தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புறமும் அரக்கர்கள் எல்லாம் சேர்ந்து மறுபுறமும் பிடித்த அமிர்தம் கடிந்தனர். அந்த அமிர்தத்தின் வழியாக பல ஆயிரம் பொருட்களும் பல கோடி பெண்மணிகளும் பிறந்தோம். அப்படி அந்த அமிர்தத்தின் வழியாக பிறந்ததால் என்னுடைய பெயர் தாண்டி ரம்பா. அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் பிறந்த ரம்பா. நீங்க தான் ரம்பா. இப்ப நீங்க தேவேந்திரனின் சபையில் நாட்டியம் புரியக்கூடிய என்னுடைய பெயர் தாண்டி ரம்ப. எங்களுடைய தொழில் என்னன்னா அழகாக நடினம் புரிவோம். இருங்க தேவலோகத்தில் தேவர்களுக்கு நாட்டியமாடி பெண்கள் நீங்க. ஆமாண்டி. இப்ப அதனாலதான் நம்ம தேவேந்திர மகாராஜா என்ன அனுப்பினாரா உன்னை கூட்டியார் சொல்லி. ஆமா அப்படின்னா போய் பார்க்கலாம்.